ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். எந்த குக்கரில் செய்ய போகிறோமோ அந்த குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 1/2 kg நான் இன்றைக்கி பீஃப் எடுத்துருக்கிறேன். நம்ம எல்லாத்துலேயுமே ஒரே பாத்திரத்துலேயே செஞ்சிட போகிறோம். பீஃப், அப்புறம் வெங்காயம், அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். நான் ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, இதை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கணும். நான் இப்போ சொல்கிற எல்லாத்தையுமே 1 by 1 சேர்த்துக்கிட்டே வாங்க. இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சீக்கிரமாக இது முடிஞ்சிடும். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 kgக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுங்க. கறிக்காக நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூள், அதாவது மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இது செய்கிறதுக்காக நம்ம ஒரு மிளகாத்தூள் வச்சுருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் இது. நான் அதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவில் சேர்த்துருக்குறேன். இதை எல்லாத்துலேயும் போட்டு நான் கறி வறுத்த எண்ணெயை வச்சுருந்தேன். அந்த எண்ணெயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ எதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அதுக்காக நான் இந்த கறி வறுத்த எண்ணெயை அதில் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம், ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அளவில் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா அதை கோட் ஆகணும் அந்த மசாலா எல்லாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். எனக்கு இந்த பீஃப் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்றதுனால நான் ஒரு 3 விசில் தான் விட போகிறேன். 3 விசிலே இது நல்லா வெந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். ரொம்ப சேர்க்காதீங்க, நம்ம வறுக்க போகிறோன்றதுனால நமக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிருக்கிறேன். அதில் நான் இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஃப்ரை செய்கிறோம். நல்லா வெங்காயத்தோட கலர் மாறுச்சுன்னு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அப்புறம் தக்காளி சேர்க்கலாம். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரைலாம் செய்யும்போது இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இல்லைனா நீங்கள் மண் பாத்திரத்தில் செய்யலாம். நான்ஸ்டிக்கில் செய்கிறது அந்தளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரில. நான் எதுவும் யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு தெரியல. பட் இரும்பு கடாய் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்போ ஒன்றோட ஒன்றா சேரணும். சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அந்த கறி, நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸும் தண்ணி சேர்த்தேன். இப்போ எனக்கு தண்ணி அதிகமாக இருக்காது. கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த கறியை எடுத்து இப்போ அதில் போட்டுடலாம். நல்லா சாட்டையாக எடுத்து கறி நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. 3 விசில்லே கறி நல்லா வெந்துருக்குது.
இப்போ இந்த வெந்த கறியை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம், உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இது சரியாக இருந்தது. எனக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வேணும். ஸோ எனக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் வந்து நல்லா வதக்கிட்டேன். இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூன் கீ இருந்துச்சுன்னா கீ சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ நான் நல்லா வதக்கி முடிச்சிட்டேன். எனக்கு இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட நல்லா சுருளை வதக்கலாம். எனக்கு நான் இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துட்டேன். பார்த்திங்களா, ஒரு சூப்பரான ஒரு ட்ரை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொத்தமல்லி தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.